பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபானிங் அப்படின்ற பிஹேவியர் பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வார்த்தை வேணால் புதுசாக இருக்கலாம், பட் அந்த பிஹேவியர் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. சில பேர் தான் அதை ஓவர் கம் பண்ணி வராங்க, சில பேரால இன்னும் அதுலேயே மாட்டிட்டு அந்த ஃபானிங்லேயே மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இன்னும் இல்லைங்க, இப்போ உங்களை யாராச்சும் ஒருத்தர் பீலிட்டில் பண்ணுறாங்க, அதாவது மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, இல்லை அவங்க ஏதோ உங்களை பற்றி ஜோக் அடிக்கிறாங்க, அது உங்கள் மனசை காயப்படுத்துது, உங்களுக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனால் அதை நம்மளால் வெளியில் கேட்க முடியாது. அதுக்கு நிறைய ரீசன் இருக்கலாம். உங்களுடைய பொறுமை ஒரு ரீசனாக இருக்கலாம், இல்லை இதை கேட்டு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம், இல்லை அவங்க பெரியவங்க தானே, நமக்கு வேண்டியவங்க தானே, சொன்னால் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்கள நம்ம இழந்துருவோமோ, நாம் எதிர்த்து கேட்கறதுனால அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தினால ஏதாவது கேட்காம இருக்கலாம். இன்னொன்று நம்ம பெற்றவங்க அவங்க கூட நான் இந்த மாதிரியான சில விஷயங்கள் பேசுறது உண்டு. ஏன்னா எனக்கு அது நடந்திருக்குது. அவங்க சொல்லும் போது எதிர்த்து கேட்கணும்னு தோணும், ஏன்னா என் மேலே தப்பு கிடையாது. அந்த நேரத்தில் எதிர்த்து கேட்கணும்னு தோணும், பட் ஆனால் கேட்க முடியாது. நம்ம பெற்றவங்க தானே, பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் வெளியில் நடக்கிறது, ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தெரியுமா நடக்கும்? உள்ளுக்குள்ளே போராட்டமாக இருக்கும், ஓவர் திங்கிங்காக இருக்கும். என்ன அப்படின்னாக்க, நாம் எந்த தப்பும் பண்ணலையே, ஏன் நம்மளை இந்த மாதிரி பேசுகிறாங்க, நம்மளை ஏன் இந்த மாதிரி மதிக்க மாட்டேன்றாங்க, நமக்கு ஏன் மரியாதை தரமாட்டேன்றாங்க, நம்மளை ஏன்